வணக்கம். கதை கதையாம் குழுவிலிருந்து சரிதா ஜோ. இந்த வாரம் எழுத்தாளர் நா. பிச்சமூர்த்தி அவர்களின் கதைகளிலிருந்து சில கதைகள். இவர் 1900 பிறந்து 1976 வரை வாழ்ந்தவர். தமிழ் இலக்கிய முன்னோடிகளில் ஒருவராக இன்னைக்கு வரைக்கும் கருதப்படுறாரு. தமிழ்ல புதுக்கவிதையின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இவர் தத்துவார்த்தம் பிணைந்த கதை சொல்லும் பாணியை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவரும் இவரே அப்படின்னு சொல்லலாம். சென்னை சட்டக்கல்லூரியில் வழக்கறிஞர் பட்டம் பெற்று அதன் பிறகு அங்கு பணியாற்றி இந்து அறநிலைத்துறை அதிகாரியாகவும் அதற்கப்புறம் பணியாற்றி இருக்கிறார். நவ இந்தியா, சுதேசமித்ரன் ஆகிய நாளிதழ்களில் பணியாற்றி இருந்தாலும் கூட சுதந்திர சங்கு, தினமணி, மணிக்கொடி போன்ற இதழ்களில் இவருடைய படைப்புகள் வெளிவந்திருக்கு. பிச்சமூர்த்திக்கு அவங்களுடைய அம்மா அப்பா முதல்ல இட்ட பெயர் வேங்கட மகாலிங்கம். அதன் பிறகு அந்த பேரை கூப்பிடாம பிச்சைன்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு முதல்ல பிறந்த 2 குழந்தைக்கும் நல்ல பேரை வச்சதுனால தான் அந்த குழந்தை இறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிச்சை அப்படின்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. அப்போது இவர் உயிரோடு இருக்கும்போது அதுதான் காரணம் கூட நம்ப ஆரம்பித்தாங்க. இன்றும் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். போதும் பொண்ணு அப்படின்னு பேர் வைப்பாங்க. ஒரு 3-4 பெண் குழந்தைகளுக்கு மேலே பிறந்துட்டா 5ஆவதோ 4ஆவதோ குழந்தைக்கு போதும் பொண்ணுன்னு வச்சுருவாங்க. போதும் பொண்ணுன்னு வச்சா அதுக்கு மேலே பொண்ணு பிறக்காது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. என்ன ஒரு நம்பிக்கை பாருங்களேன். அப்போது அதனால தான் இவரையும் பிச்சைன்னு கூப்பிட்டு அவர் பிச்சமூர்த்தி ஆனார் இப்படி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எழுதுவது ஒரு கலைஞனுக்கு இயல்பானது. மல்லிகை பூப்பது போல, விதைகள் விழுந்து மரமாவது போல, அறிவுக்கு புலப்படாத பாலுணர்வின் தூண்டுதல் போல அப்படின்னு சொல்கிறாரு. இப்படியான ஒரு மகா எழுத்தாளனின் ஒரு கதையை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த கதையோட தலைப்பு விஜயதசமி. அன்னைக்கு லட்சுமி அவங்க அம்மாட்ட கேட்குறான், நம்மளும் கொலு வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். லட்சுமியை எச்சுமுன்னு தான் செல்லமாக அழைப்பாங்க. எச்சுமுவோட அம்மா சின்னம்மா. அவளுடைய கணவர் அவளை விட்டு போனதுக்கப்புறம் லட்சுமியை வளர்த்துறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கிறான். 4 வீட்டில் 10 பாத்திரம் தேய்ச்சி வேலைகள்லாம் செஞ்சு. அந்த நேரத்தில் வக்கீல் ஐயா வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் போய் வேலைக்கு சேர்ந்துருந்தான் சின்னம்மா. இந்த நேரத்தில் சாப்பாட்டுக்கே கஷ்டம். 5 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க. அக்கம் பக்கத்து வேலையெல்லாம் செய்கிறதுல கொஞ்சம் காசு வரும். 1.5 ரூபா வாடகைக்கு போயிடும், வீட்டு வாடகைக்கு. இப்படி இருக்கிற சூழலில் விஜயதசமிக்கு எங்கே போய் கொலு வைக்கிறது? நவராத்திரி பொம்மை கடையை பார்த்துட்டு ஏக்கத்தோட அவள் கேட்டுக்கிட்டே இருக்கிற எச்சுமு. ஏம்மா இந்த விசையாவது கொலு வைக்கலாமா? ஏம்மா இந்த விசையாவது கொலு வைக்கலாமா? ஏண்டி சும்மா இரேண்டி, பொம்மை ஏதுடி? உங்கள் அப்பா சம்பாரிச்சு வச்சுட்டு போயிருக்கிறாரா? அதில் வேற நீ 6 தட்டு வைக்கணுங்கிற. ஆமாம்மா 6 தட்டு வைக்கலாமா? ஐயோ உன்ட்ட என்னதான் சொல்கிறதுனே தெரியல. இந்த எச்சுமுவுக்கு என்னமே தெரியறதில்ல. அம்மா கஷ்டமே புரியறதில்ல அப்படின்னதையும், அம்மா ஆனால் எனக்கு வைக்கணும் போலவே இருக்குதுமா அப்படின்னு சொல்கிறான். ஏம்மா எல்லார்ட்டையும் பணம் இருக்குது, உங்கள்கிட்ட ஏம்மா பணம் இல்லை? பணம் இருந்தால் வாங்கியிருக்கலாம்ல. பாருங்க, அந்த எதிர்த்து வீட்டு வக்கீல் அம்மாட்ட எவ்வளோ பணம் இருக்குது, அம்மாமிக்கிட்ட அவ்வளோ பணம் இருக்குது, அவள்கிட்ட கொஞ்சம் கேட்டு வாங்க, உனக்கு கொடுக்க மாட்டாளா அப்படின்னதையோ. பாப்போண்டி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சலிப்போட அந்த பக்கம் போகிறாங்க சின்னம்மா. அம்மா வெளியே போன உடனேயும் லட்சுமி வீட்டை விட்டு குதிச்சு ஓடுறான். ஜங்கு 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 ஜங்குன்னு குதிச்சே ஓடுறான். ஆமாம், எப்பவுமே குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நடந்தே போகாது. எங்கேயோ ஒரு பக்கம் போகிறப்ப ஜாலியாக குதிச்சுட்டு ஆடிக்கிட்டு வளைஞ்சு நெளிஞ்சு அப்படி தான் போகும். ஏதோ ஒரு யோசனையில். அப்போ அப்படி தான் குதிச்சுட்டு லட்சுமி ஓடி அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற குழந்தைங்களோட விளையாடும் போது, நாங்கள் இந்த தடவை கொலு வைக்க போகிறோம், 6 தட்டு வைக்க போகிறோம் அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறா. ஆனால் முதல் நாள் ஆயிடுச்சு, கொலு வச்ச பாடில்லை. லட்சுமிக்கு ரொம்ப கோவம், அழுக ஆரம்பிச்சிட்டான். அந்த அன்னைக்கு நைட்டு சாப்பிடாமே படுத்து தூங்கிறான். அவங்க அம்மாவுக்கு ரொம்ப நேரம் தூக்கமே வரல. கிணற்றடியில் உட்காந்துட்டே இருக்கிறாங்க. வக்கீலம்மா வீட்டில் ஏதாவது பணம் கேட்டு வாங்கலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. நவராத்திரி எதுவுமா கேட்டால் கொடுக்க மாட்டா. இப்போ தான் போய் வேலைக்கு வேற சேர்ந்துருக்கோம், உடனே கேட்டால் என்ன சொல்லுவாளோ அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிற. கொஞ்சம் நேரம் கழிச்சு படுத்து தூங்கிடுறா சின்னம்மாளும். அடுத்த நாள் காலையில் வழக்கம் போல் எந்திரிச்சு, எப்பவுமே எச்சுமுவுக்கு அப்புறம் தான் எந்திரிப்பா சின்னம்மா. ஆமாம், எச்சுமுக்கு முழிப்பு வந்துடும், விளையாட்டு. அதனால் இன்றைக்கி 2 பேரும் சேர்ந்தே எந்திரிக்கிறாங்க. ஆனால் எச்சுமு யார்கிட்டையும் பேசவில்லை. பகல் முழுசு உம்முனே இருக்கிறா, எதுவுமே பேசாமல் இருக்கிறா. சாயந்தர நேரம் 2 பேரும் வக்கீல் வீட்டுக்கு போகிறாங்க. கண் கொட்டாமல் ஒவ்வொரு பொம்மையும் விழுங்குற மாதிரியே எச்சுமு பார்த்துக்கிட்டே இருக்கிறா. பொம்மைகளை பார்க்க அவளுக்கு ஒரு புறம் துக்கம். இன்னொரு பக்கம் அம்மா கிட்ட கொலு வைக்க பணம் இல்லையே அப்படின்னு ஒரு ஏக்கம். நைட் ஆயிடுச்சு. 2 பேரும் கோவில் வழியாக நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. ஏராளமான பொம்மை, தேவேந்திர சபை, திரௌபதி துகிலுரித்தல், செட்டி பொம்மை, கல்லடி மங்கன், இப்படி எவ்வளவோ பொம்மைகள். எச்சுமுவோட கண்கள் சுழண்டு பார்த்துக்கிட்டே வந்துச்சு. பருவநாடி பொம்மைகளை எல்லாம் அவளோட பார்க்குறா. அடுத்த க்ஷணம் சி அப்படின்னு சொல்லி வெக்கத்தோட கண்ணை மூடிக்கிட்டு அம்மாவோட கையை போய் பிடிச்சிட்டு ஓடிடுறான். கடைசியாக சுவாமி சன்னதிக்கு சேர்றாங்க. எச்சுமு கண்ணை திறந்து பார்க்குறா. யாரோ ஒரு பாட்டி சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிகிட்ருக்கா.
ஐயர் வந்து விபூதி எல்லாம் கொடுத்த உடனே இருந்தா இந்த ஒரு மூடிய சிவனுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூடி தேங்காய் மட்டும் எடுத்துக்கிறான். அடுத்தது அந்த அம்மா பின்னாடியே இவங்களும் சாமி கும்பிட்டுருக்கனால அந்த அம்மாவை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறான். அந்த அம்மா அம்மன் கிட்ட வந்தோடனையும் மட்டும் 2 தேங்காயுமே எடுத்துகிட்டு போயிடுறான். அம்மா ஏமா இந்த பாட்டி அவருக்கு மட்டும் சிவன் கோயிலில் சிவன் சாமி கிட்ட மட்டும் ஒரு மூடி எடுத்துக்கோன்னு சொல்லிச்சு, ஆனால் இங்கே வந்து ஏன் வந்து 2 மூடியும் கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அம்மன் வந்து எப்பவுமே வரம் கொடுக்குறவ, லோகத்துக்கெல்லாம் படி எடுக்கிறவ, அதனால் அவளுக்கு தேங்காய் தேவையில்லைன்னு சொல்லி பாட்டி எடுத்துண்டா அப்படின்னு சொல்கிறான். ஆனாலும் இவளுக்கு புரிஞ்ச மாதிரி இருந்துச்சு, புரியாத மாதிரி இருந்துச்சு. சரி சரி அப்படின்னு தலையாட்டி வைக்கிறான். நவராத்திரியோட 3வது நாள் சாயந்தரம் வக்கீல் வேதாந்தமையார் மனைவி ராஜாமணி அம்மா வீட்டுக்கு வர்றவங்களை எல்லாம் வரவேற்றுட்டு இருந்தாங்க. எச்சுமு வந்து ஒரு ஓரமாக கொண்டா. கொஞ்ச நேரம் போச்சு. ராஜாமணி அம்மாவை பார்த்து, ஏன் மாமி என்னத்துக்கு கொலு வைக்கிறது அப்படின்னு கேட்குறான். ராஜாமணி அம்மாள், ஆஹா நல்ல கேள்வி கேட்குறியே எச்சுமு. இந்த நாளில் ஒரு போக்கிரி அரசன் இருந்தானா, ஜகத்தெல்லாம் அவனை பார்த்து நடுங்குச்சான். எல்லாரும் போய் அம்பாள் கிட்ட குறைய சொன்னாங்களாம். அம்பாள் முதல்ல தன்னோட சைனியத்தை அனுப்பி அந்த அசுரன் அவன் சைனியம் எல்லாத்தோடையும் சண்டை போட சொன்னாலாம். தான் மாத்திரம் 9 நாளும் அப்படியே உட்கார்ந்தாலாம். கடைசியாக தசமி அன்னைக்கு அம்பாலே நேரில் போய் மகிஷாசுரனை கொன்னுட்டாலாம். அதுக்காகத்தான் கொலு வைக்கிறோம், ஜெயிச்சதுக்காகத்தான் விஜயதசமி, தெரிஞ்சுதோ அப்படின்னு சொன்னவனையும், ஆமாம் பாட்டி வீட்டில் கொலுவை காட்டி என்ன ஆகும்? என்னது பாட்டியா? இல்லை மாமி, கொலுவை காட்டி என்ன ஆகும்? கொலுவை காட்டி வீட்டில் தரித்திரம் பிடுங்கி திங்கும், காரியமெல்லாம் தோத்து போகும், அபசகுணமாக இருக்கும். அப்படின்னா என் காத்துல கொலு வைக்கலையே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்ன உடனேயும் அதுக்கு ராஜாமணி அம்மாளுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. அப்படின்னு சொல்லிட்டான். ஆனாலும் எச்சுமு விட்டப்பாடு இல்லை. அப்போது கொஞ்சம் பொம்மையை எங்களுக்கு கொடுங்க, நாங்களும் போய் கொலு வைக்கிறோம் அப்படின்னு சொன்னவொடனே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி பட்டும் படாமல் சொல்லிட்டு வக்கீலம்மா எந்திரிச்சு போயிட்டாங்க. அதுக்குள்ளே யார் யாரோ நிறைய பணக்காரங்க அங்கே வந்ததையும் பேசிக்கிட்டு அப்படி இப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு போக, வெளியில் கூட்டிகிட்டு வர, மஞ்சள் கொடுக்க, இந்த வேலையை பார்க்க போயிட்டாங்க ராஜாமணி அம்மா. ராஜாமணி அம்மா போன பிறகு எச்சுமு வந்து அப்படியே அங்கே இருந்த கொலுவில் இருந்த பொம்மைகளையே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தா. ரொம்ப நேரம் ராஜாமணி அம்மா வருவாங்கன்னு பார்த்தா வரவே இல்லை. கூட்டத்தில் ஒருத்தரையுமே காணோம். அம்பாள் பிரசாதம் கிடைச்சது. எச்சுமு எழுந்திருக்கிறான். அங்கே இருந்த பொம்மைகள் 5-6 மடியில் எடுத்து போட்டுக்கிறான். அப்படியே தன்னோட வீட்டுக்கு வந்துடுறான். நவராத்திரி 4வது நாள் காலை ராஜாமணி அம்மாள் கொலு வச்சிருக்கிற அந்த அங்கணத்துக்கு எதிரில் வழக்கம் போல் தன்னோட கையால் மொழிகி கோலம் போட்டுக்கிட்டு இருந்தான். கோலம் முடிஞ்சது மெதுவாக நிமிர்ந்து நடுத்தட்டில் இருந்த துர்க்கை, லட்சுமி, சரஸ்வதி இந்த மாதிரி விக்கிரங்கள் எல்லாம் உருண்டு கிடக்கிறத பார்க்குறான். கண்ணில் பட்டது. சமயத்தில் கவனிக்காமல் போனோமோ, இந்த பீங்கான் பொம்மைகளை வேற காணலையே அப்படின்னது நெஞ்சு பக்குன்னு தீப்பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஏன் அப்படின்னா லட்சுமி விக்கிரகத்தில் கழுத்தில் போட்டிருந்த தங்கச்சங்கிலியும் பதக்கமும் காணலை. ராஜாமணி அம்மாளுக்கு அப்படியே உள்ளம் பதறிடுச்சு. நவராத்திரியில் நகை காணாமல் போயிடுச்சே, இப்போ என்ன செய்யறது, அவசகுணம் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப பதட்டமாயிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் மனக்குழப்பம் தெரிஞ்சுது. முதல் நாள் எச்சுமு வந்திருந்தாலும் அவளோட கேள்வியும் ஞாபகத்துக்கு வந்துச்சு. இயல்பாகவே சந்தேகம் பிறக்கிறது நியாயம் தானே. அன்னைக்கு ராஜாமணி அம்மா சின்னம்மா வீட்டுக்கு போனாங்க. போய் பார்த்து அங்கே எல்லாம் தேடுறாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல சின்னம்மாவுக்கு. ராஜாமணி அம்மா எதுக்கு வந்தாங்க, நம்ம வீட்டுக்குள்ளே வந்து எதுக்கு தேடுறாங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுவும் சின்னம்மா படுத்துட்டு இருக்கிறா, உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. என்னாச்சு மாமி அப்படின்னு கேட்குறா. உனக்கு என்னாச்சு? உடம்பு சரியில்லை, நேற்றுலேருந்து காய்ச்சல். ஓ அதானா, ஆமாம். எங்கே எச்சுமு, எச்சுமு விளையாட போயிருக்கிறான். எச்சுமு நேற்று என்ன பண்ணா தெரியுமோ அப்படின்னதையும், என்ன பண்ணா மாமி? நேற்று வீட்டில் பொம்மையெல்லாம் வச்சுருந்தோம்ல, கேட்டுட்டு இருந்தா. நான் எடுத்து தரேன்னு சொன்னேன், தராமல் விட்டுட்டேன், பொம்மையை தூக்கிட்டு வந்துட்டா. ஐயோ அப்படி பண்ணிட்டாளா? சரி நான் வந்தா சொல்கிறேன், அவள் அப்படி எடுக்கிற ஆள் இல்லை அப்படின்னு சொன்னதே. அவள் எடுக்கிற ஆள் இல்லை, நல்லா தெரியுது வாரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போய் தேடி பார்க்குற பொம்மை இருக்குது. பொம்மையை எடுத்துகிட்டு வந்திருந்தா பரவாயில்ல, பொம்மையோட சேர்த்து செயினையும் பதக்கத்தையும் எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டா. ஐயோ அப்படி சொல்லாதீங்க, அப்படியெல்லாம் அவள் செய்ய மாட்டா, அவள் சின்ன பிள்ளை, அவளுக்கு ஒன்றும் தெரியாது. அதுதான் நான் சொல்கிறேன், சின்ன பிள்ளை ஒன்றும் தெரியாது, தூக்கிட்டு வந்திருந்தா பரவாயில்ல, கொடுத்துரு. ஆனால் அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நகையை எடுத்திருக்க மாட்டா, நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே லட்சுமி விளையாடி முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறான். வந்த உடனே லட்சுமியை அதட்டி பிடிச்சி உட்கார வச்சு கேட்குறான், என்ன நேற்று நகையை எடுத்துகிட்டு வந்துட்டியா அப்படின்னு. இல்லை மாமி, நீங்கள் பொம்மை தரேன்னு சொன்னேன், வரவே இல்லை, ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தேன், அதனால ஒரு 5 பொம்மை மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தேன் மாமி, நகையெல்லாம் எடுக்கல மாமி அப்படின்னு சொல்கிறான். நகை எடுக்கலையா? எங்கே போயிருக்க அந்த நகை நீ எடுக்காம? அழகாக இருக்கே உன் பேச்சு. இரு வரேன், நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, நகையை கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடும். ஆமாம் சொல்லிப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு இப்படி அடின்னு அடித்து பின்னி எடுத்துட்றான் சின்னம்மா தன்னோட குழந்தைய. அப்போது அடுத்த நாள் காலையில் எல்லாம் சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தா நல்லா டாலர் ஜெகு ஜெகுன்னு மின்ற மாதிரி எங்கேயோ தெரியுது அந்த பதக்கம். கீழே பார்த்தா அந்த
துணியை விளக்கிட்டு பார்க்குறான். அந்த கொலு வச்சிருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் கீழே சுருண்டு கிடக்குது. அவளுக்கு அப்படியே பகீர்னுது ராஜாமணி அம்மாவுக்கு. அந்த நேரத்தில் என்ன பண்ணுறனே தெரியல. நேராக சின்னம்மா வீட்டுக்கு போனான். அந்த நேரத்தில் எஜமானி அம்மாவை பார்த்தது வயிற்றுல புளிய கரைச்சிது. எச்சுமியை இடுப்பில் கை வச்சுட்டு இன்னும் அடி வாங்க போகிறானோ அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே இருக்குது. ஆனால் எச்சுமி எடுத்திருக்க மாட்டா அப்படின்னு மனசு சொல்லிச்சு. ராஜாமணி அம்மாவோட கண்ணில் கண்ணீர் அப்படியே கரகரான்னு கிளம்பிச்சு. என்னோட அல்ப புத்தியை என்ன சொல்கிறேன்னு தெரியல. சின்னம்மா நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல. இந்த குழந்தை மேலே நான் பழைய சுமத்திட்டேனே. பலகை இடுக்கில் இருந்த இந்த நகையை இப்போ தான் நான் பார்க்குறேன். என்ன மகிஷாசுரவர்த்தினி தான் காப்பாற்றுவாளான்னு தெரியல அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறாங்க. சின்னம்மாவுக்கு பேசுறதுக்கு வாயே இல்லைல்ல. குழந்தை எச்சுமாவை கட்டி அணைச்சிக்கிட்டா. அப்படியே கண்ணீர் அவன் மேலே வந்து அப்படி பிடுன்னு விழுது. இதோட கதையை முடிச்சிருப்பாரு. பொதுவாகவே கதைகள் குழந்தைகளுக்காக எழுதுகிற கதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறார்களுக்கு எழுதுகிற கதைகள், அதாவது குழந்தை மைய கதைகள், குழந்தைகளுக்காக எழுதுகிற கதைகள், குழந்தைகளை எழுதுகிற கதைன்னு சொல்லுவாங்க. இது குழந்தை மைய கதை. இப்போது கி ராஜநாராயணன் அவர்களுடைய கதவு கதை சொல்லலாம், கு அழகிரிசாமியுடைய அன்பளிப்பு கதை சொல்லலாம். இதெல்லாம் குழந்தை மைய கதைகள். அந்த மாதிரி இது ஒரு குழந்தை மைய கதை.